என்னன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. இவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க இப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு புது தொழில் இனிஷியேட் பண்ணுங்க. அது உணவு சார்ந்த பொருளா இருக்கலாம், அல்லது அலங்காரம் சார்ந்த பொருளா இருக்கலாம். ஏதாவது ஒரு சைடு இன்கம் தரக்கூடிய ஜென்ரேட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாராருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு, அதாவது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் வந்து ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வந்து வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து துலா ராசி வரப்ப வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் புலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இது வரைக்கும் தரக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்னச்சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் வந்து சனி தான் ரிப்போர்ட் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான இந்த சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனில் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாக்க அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் அந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்கார். அந்த சந்திரன் என்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு வர்றார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருள் ஈட்டணும். நீங்கள் பொருள் ஈட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது வந்து தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்குங்களா. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து 50 வேக்கன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம.
ஆனால் அதையும் வேணாம்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையாக அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னது அப்படின்றாங்க. எனக்கு அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுலையும் அவங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்கா உங்களை வந்து எடுத்தாங்கூத்தான்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாது. உங்களுடைய கேரியர் வைஸ் அவங்க அவ்வளோதான ஒழிய உங்கள்கிட்ட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னு செய்யலாம். அது ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டகரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போகாத பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில் அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த வக்ரசனி தரப்பு வரார் அப்படின்னு பார்க்குறப்ப மீன ராசிக்கு 6ஆம் இடம் தான் அட் ப்ரெசென்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ப்ளே பண்ண போகுது. அப்போ வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னம்னாக்க நீங்கள் வந்து மீனராசி நேயர்களாக இருக்கீங்க, அதாவது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னம்னாக்க இந்த டைம்ன்றது உங்கள் ராசி அதிபதி யாருன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சாரத்தில் இருந்தாக்க அவர் இருக்கிறது குரு சாரம். குரு அட் ப்ரெசென்ட் 3ஆம் இடத்துல இருக்கார். 5 கூடைய சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். சந்திரன் ரோகிணி 2 அப்படின்ற நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ 3 ஓக்கள் தான் அதிகமாக உங்களுக்கு பேச்சாலேயே அதிகமாக நீங்கள் சர்வீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கான்ட்ராக்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதோ, கன்சல்டன்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதோ, அல்லது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் நேச்சரில் இருக்கவங்க சக்ஸஸ் ஆகுங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்க ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியோ நீங்கள் உங்களுக்குள்ளவே உங்கள் ஃபேமிலி இருந்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளவே நீங்கள் தான் ஒரு லீடர் மாதிரி, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் நீங்கள் தான் ஹெட்டு மாதிரி ஆக்டிவ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் கருத்துக்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை எடுத்து அடாப்ட் பண்ணி நீங்கள் நடத்துனாங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்போயுமே 5 கூட 3 இருக்காருன்றாங்க நினச்சதை பேசுகிறதுக்கான வாய்ப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா அதிகமாக 6 தான் வேலை செய்ய போகுது. 6 கூட சூரியன் தான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காருன்றப்ப நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுனாலேயே உறவுகளுக்குள்ள விரிசல்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோ, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுன்றது முத்திர ஸ்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வேறு, இதில் சுக்கர சாரம் பெற்ற சுக்கரன் 3ஆம் பாதம் பரணி 3ஆம் பாதமாக இருக்கார். பரணி 3 அப்படின்றது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகும். அப்போ நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்களோ உங்களுடைய சிந்தனைகள் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற விதமும் கரெக்டு தான். ஆனால் அந்த எடுத்துக்கிட்ட கருத்துன்றது சண்டைக்கு வர மாதிரியே இருக்கும். எல்லா விஷயமும் உங்கள் கணவன்கிட்ட சொன்னாலும் சரி, உங்களுடைய உறவினர்கிட்ட சொன்னாலும் சரி, அதிகபட்சம் ரிலேஷன்ஸ்குள்ளே ரொம்ப 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 கண்ட்ரோலாக இருங்க. அதிகமாக உறவு வச்சுக்க வேணாம். ஏன்னா 8 கூடையும் சேர்ந்து தான் 4ஆம் இடத்துல இருக்கான். யார்? சுக்கிரன். 3 8 கூடையவர் மிகப்பெரிய பாவிகள் உங்களுக்கு. 6 கூடையவனும் பாவி. அது ரெண்டுமே சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்று சுகவீனத்தை தரும், அல்லது ப்ராப்பர்ட்டி வைஸை டிஸ்பியூட்டை தரும், அல்லது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும், வீடு வாசல் ஏதாவது வாங்குறதுல இருக்கீங்க, அல்லது கட்டுறதுல இருக்கீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட தொடர்பு தன்மையில் இருக்கீங்க அப்படின்னம்னா அது அதிகமான இரிட்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் கவனமாக கையாளணும். பண விஷயமா இருக்கட்டும், உறவுகள விஷயமா இருக்கட்டும், வார்த்தைகள் வெளி வரக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்னன்னாக்கா ரொம்ப அதாவது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த நேரத்தை கடத்த முடியும். ஏன்னா 6 தான் முழுமையாக வேலை செய்ய போகுதுன்னா ஒரு விதத்தில் அது உபஜய ஸ்தானத்தில் ஒரு முக்கியமான ஸ்தானம் 6ஆம் இடம். அது 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றப்ப சண்டை சச்சரவுகளோட உறவுகளுக்குள்ளே வர்றதோ அல்லது பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் மிகப்பெரிய பாதகர்களை உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு நட்பு நிலை பெற்றவங்களா அப்படின்னம்னாக்கா சூரியன் நட்பு நிலை பெற்றவங்க, ஆனால் 6 கூடையவர். இதே தனுசுக்கு ஓகே, தனுசு குருக்கு சூரியன் நட்பு நிலை பெற்றவர். ஆனால் மீன குருக்கு சூரியன்றது பகைமைத்தன்மை பெருசாக நல்லவன் தான்,
உங்களுக்கு, ஆனால் ஒன்றுக்கும் யூஸ் இல்லாதவன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துடுவாப்புல. அதாவது உங்களுக்கான ஒரு நீடு இருக்கும், உங்களுக்கான சப்போர்ட்டிவ் பர்சனாக இருப்பாப்புல. ஆனால் அவங்க தன்னால் இயலாத தன்மையில், தர முடியாத தன்மையில் இருக்கிறதுக்கு லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இது ஏதோ சம்திங் அவங்க உங்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் நெருக்கடியில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத முடியலை, ஹெல்ப் பண்ணாத நிலையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. இவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க இப்படின்னு. குழந்தைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உங்களோட பெற்றவங்களாக இருக்கலாம், யார் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. 5ல் இருக்கிற புதன் ஒன்று தான். அப்போ 5 குடையவன் புதன் யாருன்னாக்கா உங்களுக்கு 4, 7 குடையவர். அவர் நிற்கிறது குருவோட சாரத்தில் இருக்கார் 3. அப்போ ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் திடீர்னு யூகத்தில் உங்களுக்கு இதில் என்னன்னாக்கா, நீங்கள் இன்னும் சொல்ல போனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் குருவோட சாரத்தில் இருக்கார். குரு உங்களை 10 குடையவனாக இருந்து 3ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் சாரத்தில், அவரும் சந்திரன் சாரத்தில் தான் குருவும் பயணிக்கிறார். சந்திரன் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப அதே இடத்துல வர்க்கோதம் அடைஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படின்றப்ப கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கேன், வேறு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் உறவுகளில் பேசினா சண்டை சச்சரவு புரணி, இவங்க விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்க விஷயத்தை இப்படியே ஒருத்தர் புரணி பேசுகிறதுனால ஏற்பட்ட விளைவுகள் வேறு மாதிரி ஆகுது. அப்படின்னம்னா இந்த டைம்ன்றது இப்போ ஒன்றும் இல்லை, 8, 5 சம்மந்தப்பட்டாலே, இந்த இடத்துல 8ன்றது சுக்கிரன், 5ன்றது உங்களுக்கு சந்திரன், அவர் சாரத்தில் தான் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப குரு யாருன்னா உங்களுக்கு ராசியாதிபதி தான், 10 குடையவன் அவர் தான். இதே ஏதாவது புதுசாக ஒரு தொழில், ஏதாவது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு தொழில் செய்கிறதுக்கு, அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நகர்வு, அதை நோக்கிய பயணம், அப்போ அடிஷ்னல் இன்கம் தரக்கூடியதுன்றது மாதிரி நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய கேரியர் வைஸு ஏதாவது ஃப்யூச்சர் வைஸு ஏதாவது யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுங்க. அப்போ பங்குச்சந்தை கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 5 குடையவன் சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் அவர் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார், ராகுவோட சேர்ந்துருக்காரு. அப்படின்றப்ப இந்த டைம் பீயிங் இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்த அது பற்றிய ஞானம், அது பற்றிய சிந்தனை, அது பற்றிய உங்களுக்கு விஷய ஞானம் அதிகமாக சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோ, ஒரு 10 வீடியோ, டெய்லி ஒரு 10 வீடியோ பார்த்துக்கிட்டுருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சின்னதாக இன்வால்மெண்ட் வரும். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்களாக உங்களை உட்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் மற்றவங்கள்ட்ட தனிமைப்படுறதில்ல, உங்களுக்கான ஒரு என்கேஜ்மெண்ட்டோடய நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்பயுமே உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்டோ என்கேஜ்மெண்ட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணவும் மாட்டீங்க. அடுத்தவங்களை பெருசாக புரணி பேசுகிறதோ அல்லது இப்போ அடுத்தவங்களை பற்றி லைஃபுக்குள்ளே என்ட்ராகிறதோ பெருசாக தேவைப்படாது. அப்போ நீங்களே உங்களுக்கான சுய டெவலப்மெண்ட்டு, சுயசார்பற்ற தன்மை, அதாவது சுயசார்பு தன்மையில் நீங்கள் வாழ்கிறது, இப்போ எக்கனாமிக்கலாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இதெல்லாமே நீங்கள் ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 6 தான் வேலை செய்ய போகுது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க யார்? புதன் 5ல் தான் இருக்கான். அப்படின்னம்னா யாரெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கோ அல்லது உங்களை பற்றி ப்ளேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஜாப் வைஸ் இருக்கவங்க எப்படி இருக்கும்? ஜாபு சுத்தமாக 7 தான் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு செயல்பட போகுது. 7 கூட 5ல் இருக்கான். அந்த புதன் யாருக்கார் சாரத்தில் இருக்காருனாக்கா 3ஆம் இடத்துல. அப்போ சின்னதாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர், சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு வரப்போகுது. இன்னொன்று சுயமாக ஏதாவது ஒரு அடிஷ்னலாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஒரு சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏதாவது சுயதொழில் சார்ந்த சிந்தனைகளை டெவலப் பண்ணுங்கள். 5ல் புதன் வச்சுட்டு சும்மா இருக்க வேணாம். அது சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு இது டைம் சந்திரனும் உங்களோட ராசியிலே இருக்கார். அப்புறம் சந்திரனுக்கு திரிகோணத்தில் தான் புதனும் இருக்கார். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேஸ் உங்களுக்கு ஏதாவது யூனிக்காக நீங்களாக உங்களை ஒரு அடுத்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு நகர்த்திங்க. உங்களுடைய அறிவுத்திறன் அதிகமாகவே ப்ளே பண்ணும் இந்த டைம் ஆஃப் பீரியடில். இந்த வக்கர சனி அப்படின்றது ராசிக்கு 12ல் இருந்தால் கூட அவர் 3ஆம் பாவத்தை தான் இயக்குறாரு. அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறாரு. உங்களுடைய கான்டாக்டை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் எதாவது பண்ண முடியுமா அப்படின்றது செய்யுங்க. அது சுக்கிரன் சார்ந்த பிஸ்னஸ்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ ஏதாவது அடிஷ்னல் இன்கம் தரக்கூடியது, அதாவது அழகு ஆடம்பரம் பொருள் சார்ந்த விஷயங்களில் இறங்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லது செய்யும். அப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ் பேஸில் நீங்கள் சர்வீஸ் பேஸில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பியூட்டி பார்லர் மாதிரியோ, அல்லது துணிமணிகள், நகை நட்டுகள், இந்த மாதிரி ஒரு கவரிங், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், அல்லது ஏதாவது சர்வீஸ் பேஸில் ஏதாவது ஒரு புதன் வீட்டில் தான் இந்த சேர்க்கை நடக்குது. யார்? சூரியனும் சுக்கிரனும் புதன் வீட்டில் நடக்கிறப்ப வாங்கி விற்கக்கூடியது அல்லது சர்வீஸ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை இனிஷியேட் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 7 அப்படின்றது சுயதொழில் சார்ந்த விஷயம். நீங்கள் ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் போனீங்கன்னா கூட உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே ஒரு சுய தொழில், அங்கே 10 பேருக்கு என்ன தேவையோ அது உங்களால் ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற இடத்துல வாங்கி இல்லாத இடத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குறீங்க. அது ஒரு சின்னதாக கமர்ஷியலாக பிஸ்னஸாக இன்ட்ரோ மாறும். அல்லது ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி, அதாவது
கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸுகளை பயன்படுத்தி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு தரகோழி ஒப்பந்தம் அது மாதிரியோ, அல்லது ஏதாவது ஒரு ஆர்னமெண்டல் மாதிரியோ, அல்லது லேடிஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு எந்த வேராக இருந்தாலும் சரி, அதாவது வேர்ஸ் எந்த வேர்ஸ் அவங்களுடைய சாரீஸாக இருக்கலாம், இதாக இன்னர் வேர்ஸாக இருக்கலாம், அல்லது எந்த மாதிரியான துணிமணிகள் தொடர்புடைய ஆர்னமெண்டல் தொடர்புடைய இந்த மாதிரி பிஸ்னஸை கூட நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. அது சப்போர்ட் பண்ணணும். அல்லது அவங்களுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய காஸ்ட்லியான பொருளாக கூட இருக்கலாம். மேக்கப் கிட்டாக இருக்கலாம், ப்ரைடல் மேக்கப்பாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அவங்களுக்கு உண்டான சிகை அலங்காரமாக இருக்கலாம். அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஏன்னா இந்த டைம் ஆஃப் பீரியடு சனி தான் நடத்த போகிறாரு, வக்ர சனி. அது நாளில் தான் இருக்கக்கூடிய சூரியன் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாரு. சூரியனும் உங்களுக்கு குருவோட சாரத்தில் தான் இருக்கார், குரு 3ஆம் இடம். அப்போ என்னன்னாக்க இந்த இடத்துல 3 அப்படின்றது உங்களுடைய கான்டாக்ட்ஸை வச்சு நீங்கள் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு சர்வீஸ் பேஸில் கூடிய ஏர்ன் பண்ணக்கூடிய தொழில். அப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியலாக விற்க போகிறதில்ல, ஆனால் சர்வீஸை நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியாக கூட இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால். ஏன் அதெல்லாம் சர்வீஸ் தான். ஒரு ஏதாவது ஒரு சேவையின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு வருமானமாக இருக்கலாம், அதை கூட நீங்கள் சர்வே பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு புது தொழில் இனிஷியேட் பண்ணுங்கள். அது உணவு சார்ந்த பொருளாக இருக்கலாம், அல்லது அலங்காரம் சார்ந்த பொருளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சைடு இன்கம் தரக்கூடிய ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகளும் பெருசாக இம்பேக்ட் ஆகாது ஃபேமிலிக்குள்ளே. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ இந்த வக்ர சனியை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு உங்களோட வாழ்வில் தன்மையில் பெரிய அளவில் கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த வக்ர சனின்றது பயன்படும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதனில உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஜாதக ரீதியாக இருந்துச்சுனாக்கா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை வந்து பதிவிட்டு அதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதிகபட்சம் முடிஞ்ச மட்டும் நான் அதில் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு பதில். மற்றபடி உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜாவோ டைப் மெசேஜாவோ போடுங்க. ப்ளஸ் உங்களுடைய முக்கியமான கேள்விகள் என்னவோ அதையும் போடுங்க. அது பார்த்துட்டு எங்கள் கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின நம்பருக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வரும் பட்சத்தில் உங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் பேசி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.